பிரசங்கிக்க முடியுமா? இல்ல. எல்லாரும் பிரசங்கிச்சிட முடியுமா? இல்ல. எல்லாரும் சபையை கொஞ்சம் பேருக்கு சுத்தம் பண்ண முடியுமா? இல்ல. அவருடைய குடும்ப சூழ்நிலை ஒரு மாதிரி இருக்கும். எல்லாரும் ஜெபிக்க முடியுமா? இல்ல. எல்லாரும் உபவாசிக்க முடியுமா? இல்ல. ஒவ்வொரு மரத்தையும் கர்த்தர் ஒவ்வொரு ஸ்பெஷலா சபைக்குள்ள வச்சிருக்கிறாரு பாருங்க. ஆனா நாம தான் புரிந்துள்ள திராட்சை செடி கேதுரு மரத்தை பார்த்துட்டு எவ்வளவு உயரமா இருக்க, கேதுரு மரத்தின் நிழல்ல தான் உட்கார முடியும், வேட்டி தூண்களை தான் உருவாக்க முடியும், அல்லது உத்திரங்களை தான் உருவாக்க முடியும். ஆனா திராட்சை செடி நீ தளர்வுற்ற போது, நோயுற்ற போது உன்னுடைய ஆத்துமாவை திடப்படுத்த, உன் சரீரத்தை திடப்படுத்துவதற்கு நல்ல திராட்சை ரசத்தை கொடுக்க அதால் இயலும். அல்லேலூயா. ஒவ்வொன்றுக்கு தேவன் ஒவ்வொரு விதமான மகிமையை கொடுத்துருக்காரு. நமக்கு தான் புரிஞ்சது கிடையாது. அவங்க பாட்டு படித்தா நான் படிக்கணும், அவன் மியூசிக் போட்டால் நான் மியூசிக் போடணும், அவன் பிரசங்கம் பண்ணால் நான் பிரசங்கம் பண்ணணும், அது சபையில் நல்லா கூட்டி பெருக்கி நல்லா இருக்கணும் நானும் பண்ணணும். பாட்டு படிக்க, பிரசங்கம் பண்ண, இசை வாசிக்க, சபையில் முக்கியமான ஒரு பாத்திரமாக இருக்கு, அதெல்லாம் ஆசை வந்துடும். இந்த கூட்டணும், பெருக்கணும், துடைக்கணும், லெட்டின் கழுவணும்னா அது என்னால் முடியாது, அது என்னால் முடியாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படி தானேங்க. கிருபை ஆண்டவர் எல்லோருக்கும் ஒரே விதமாக கொடுத்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக பாத்திரமாக தேவன் உருவாக்கி இருக்கிறார். நாம் ஈசாயினுடைய வேருக்கு நம்மை ஒப்பிட்டு பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும்.